அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதனை காண சுமித்திரை தாயும் வந்தடைதல். பாடல் எண் 900. செய்தி கேட்டே சுமித்திரையும் செயல் இறைவோர் அங்கு வந்தாள். மெய்த்தேக ஒளி எனவே மிளிர் மகனும் வந்திடவே, தெய்வ மகன் என்றவனை தெளிந்தறியா சிந்தை மூத்தோள், பொய் சொல்லா வானத்தை போல் அழுகை சிந்தினளை. இதுவே 900வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். செய்தி கேட்டே சுமித்திரையும் செயல் இறைவோர் அங்கு வந்தாள் என்ற முதல் வரிக்கான விளக்கம். பரதன் கோசலை தாயின் அரண்மனைக்கு வருகை செய்கிறான் என்கிற அந்த செய்தியானது சுமித்திரை தாயையும் சென்றடைந்தது. அந்த செய்தியை கேட்டதால் செயல் திறம் மிக்க இறைவனை போல் அந்த சுமித்திரை தாயும் கோசலை தாயின் அரண்மனைக்கு பரதனை சந்திப்பதற்காக வந்து அடைந்தாள். மெய்த்தேக ஒளி எனவே மிளிர் மகனும் வந்திடவே, மெய்த்தேகம் என்கிற உள்ளுடலாகிய ஒளிமிக்க அந்த ஒளி உடலை போலவே ஒளிர்ந்து தோன்றக்கூடிய அந்த பரதன் என்கிற அந்த நல்ல மகனும் அந்த கோசலை தாயின் அரண்மனைக்கு அப்போது வந்து சேர்ந்தான். அவ்வாறு அவன் வந்து சேர்ந்ததும் தெய்வ மகன் என்றவனை தெளிந்தறியா சிந்தை மூத்தோள், தெய்வத்தின் மகன், தெய்வத்தன்மை பொருந்திய மகன், மிகவும் மேன்மை தாங்கிய குணம் பொருந்திய மகன் என்றெல்லாம் அந்த பரதனை தெளிந்து உள்ளத்தால் நன்கு தெளிந்து அறிந்து கொள்ளாத அந்த சிந்தை மூத்தோள் என்கிற எண்ணத்தாலும் மேன்மையான உயர்ந்த எண்ணம் கொண்டவளாகிய அந்த மூத்தவளான கோசலை தாயும் கூட பொய் சொல்லா வானத்தை போல் அழுகை சிந்தினளே. பொய் சொல்லாத வானமானது தான் துன்பப்படும் நேரத்திலெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது மழையை பொழிவதைப் போலவே அந்த பரதனை கண்டதுமே தன்னுடைய உள்ளத்துள்ளே கொண்டிருந்த துன்பத்தை மறைக்க இயலாமல் அந்த பொய் சொல்லாத வானத்தைப் போலவே அந்த தாயும் கண்ணீர் விட்டு அழுதாள். இதுவே 900வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 901வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.